வணக்கம் நண்பர்களே, முக்கியமான செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய மாநாட்டில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டேஜுக்கு வந்த உடனேயே அண்ணாமலை அவர்கள் வந்திருந்த தொண்டர்களை பார்த்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். கடவுளை பார்த்தோன்னா விழுந்து வணங்குவோம்ல கோவிலுக்கெல்லாம் போனால், அது மாதிரி தன்னுடைய செருப்பை கழட்டி போட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கியிருக்காரு. அப்போது தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு வாலண்டியர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பாக குத்து விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு முன்பாக குத்து விளக்கு ஏற்றி அந்த நல்ல விஷயத்தை தொடங்குவோம். குத்து விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கலாச்சாரம், ஒரு செயல். நார்மலாக இப்போ எல்லா நிகழ்ச்சிகளையும் எப்படி குத்து விளக்கு ஏற்றப்படுதுன்னா, மெழுகுவர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, மெழுகுவர்த்தியை கொடுத்து குத்து விளக்கு ஏற்றப்படுது. ஆனால் அண்ணாமலையுடைய மாநாட்டில் அப்படி நடக்கலை. தீபம் இருக்குல்ல, தீபத்தை வச்சு குத்து விளக்கு ஏற்றிருக்காங்க. தனித்துவமாக இருந்துச்சு. சூப்பர். இது ரெண்டு. மூணாவது, ஸ்டேஜில் அண்ணாமலைக்குன்னு தனியாக சோஃபாவோ இல்லை சில்வர் நாற்காலியோ இதெல்லாம் போடப்படலை. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டேஜில் எந்த நாற்காலியும் போடப்படலை. மக்களோடு மக்களாக, தொண்டர்களோடு தொண்டராக தான் அண்ணாமலை நேற்று மாநாட்டில் உட்காந்துருந்தார். அடுத்து அண்ணாமலை அவர்களுடைய சட்டையில் இரத்த கரையை பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக பின்னாடி ஷர்ட்டில். எப்படி இரத்தக்கரை? என்ன காரணம் தெரியுமா? மாநாடு நடக்கக்கூடிய அந்த திடல் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த ஸ்டேஜுக்கு அண்ணாமலை வரதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஏன்னா வழியில் அவ்வளவு ஆதரவாளர்கள் அண்ணாமலைக்கு கை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டாங்க. செம்ம க்ரௌடு. இந்த அதிகப்படியான கூட்டத்தின் காரணமாக தான், அதுவும் அதில் நிறைய பேர் அண்ணாமலை கிட்ட கை கொடுக்க ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு முண்டி அடித்ததுனால தான் அண்ணனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸு விளக்கம் கொடுக்குறாங்க அங்கே ஸ்பாட்டில் இருந்தவங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், டிஎம்கே உடைய முன்னாள் அமைச்சர், 6 மாதத்தில் தமிழகத்துடைய முதல்வராக ஸ்டாலின் வருவார், உதயநிதி ஸ்டாலின் கட்சியை வந்து நடத்துவார், திருச்சி சிவா இருக்கார்ல அவர் டெல்லியில் மினிஸ்டராக உட்காருவார், பாருங்கள் 6 மாதத்தில் நடக்க போகுது அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. டெல்லியில் எப்படி திருச்சி சிவா மினிஸ்டராக உட்காருவார்? பிஜேபியோட கூட்டணினா அதுக்கு பாசிபிள் இருக்குது. பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஏன்னா டிவிகேவோட காங்கிரஸ் சேர்ந்ததுனால டிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 6 மாதத்தில் டெல்லியில் திருச்சி சிவா மினிஸ்டராக உட்காருவார் பாருங்க அப்படின்னு எதன் அடிப்படையில் சொன்னார் அனிதா ராதாகிருஷ்ணன்? அப்போது மீடியாக்கள் சந்தேகப்படுற மாதிரி டிஎம்கே பிஜேபி கூட்டணி வரப்போதா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண்ராமன் இருக்கார்ல, எதுக்காக அண்ணாமலைக்கு எதிராக தினம் கதறிக்கு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலு இப்போ தான் தெரியுது. அண்ணாமலை இக்கரை போலுவாம்பட்டியில் விவசாய நிலம் வாங்கியிருக்காரு, முறையாக வாங்கியிருக்காரு. ஆனால் அதை முறைகேடு பண்ணி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண்ராமன் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் ஆரம்பத்தில். அப்போது அண்ணாமலைக்கு இந்த நிலம் வாங்கினது தொடர்பாக டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி, தம்பி நீ தானே வாங்கியிருக்க இந்த நிலத்தை அப்படின்னு கல்யாண்ராமன் கேட்டாராம். ஆமாண்ணே, நான் தான் வாங்கியிருக்கேன், மாட்டு தொழுவம் நடத்த போகிறேன், வாங்களேன் அந்த மாட்டுக்கார வேலை பாருங்களேன், மாடை பராமரிக்கிற இந்த வேலையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கல்யாண்ராமனை வாங்கி விட்டுருக்காரு அண்ணாமலை. இந்த காண்டில் தான் இப்போ வந்து கல்யாண்ராமன் சுற்றிக்கு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலை மேலே குறை கண்டுபிடிச்சு. ஆமாம், முறையாக வாங்கின நிலத்தை முறைகேடு பண்ணி வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும். அண்ணாமலையாக இருக்கிறதுனால டீசெண்டாக மாட்டுக்கார வேலை பார்க்க வரீங்களா அப்படின்னு கேட்டார். இந்நேரம் அண்ணாமலை இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.